சர்துல் தாகூரை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து அவர்கிட்ட பெருசா பெரிய ஸ்கில்லா பயங்கரமா இருக்கான்னு கேட்டா தெரியல. பட் வந்து அந்த நம்மளுக்கு என்ன தேவை? விக்கெட்ஸ் தான் தேவை. அந்த விக்கெட்ஸ் வந்து எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு எபிலிட்டி வந்து அவர்கிட்ட இருக்கும் இல்லையா? ஆமா, ரொம்ப அன்பார்ச்சுனேட் அவரை வந்து எந்த டீமும் பிக் பண்ணாதது ஆக்ஷன்ல. ஏன்னா எக்ஸலண்ட் ரஞ்சி ட்ரோஃபி சீசன் இருந்துச்சு. விக்கெட் மேல விக்கெட் எடுத்துக்கிட்டே இருந்தாரு. டொமஸ்டிக் கிரிக்கெட்ல அவ்வளவு சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ். பட் இது இம்பாக்ட் ரூல் அப்படின்ற ரூல் இருக்கிறதுனால அந்த மாதிரி ஒரு பிளேயருக்கு வந்து ஆக்ஷன்ஸ்ல வேல்யூ இல்ல. சோ அவர் பாட்டு கவுண்டி விளையாட போறேன்னாரு. அதுக்கப்புறம் ஜஹீர் கான் வந்து இல்ல போகாத, நீங்க இரு, எனக்கு பேக்கப் பிளேயர் தேவைப்படுது, நான் உன்னை எடுப்பேன்னு சொல்லிட்டு எடுத்திருக்காங்க ஒண்ணு. சோ அந்த வெறி தெரியுது அவர்கிட்ட விக்கெட் எடுக்கணும். அதுக்கப்புறம் பேட்டி கொடுத்தாருங்க, பாக்ஸர் மாதிரி பேட்டி கொடுத்தாரு. அவர் வழக்கமா கிரிக்கெட் வந்து டிப்ளமேட்டிக்கா பேசுவாங்க. ஒரு பாக்ஸிங் வீரர் மாதிரி ஒரு மிட் இன்னிங்ஸ்ல சொன்னாரு, ஹைதராபாத் பேட்டர்ஸ் எங்க மேல எங்களை அடிக்கணும் தான், அட்டாக் பண்ணணும் தான் வருவாங்க, எங்களுக்கும் தெரியும். அதுக்காக நாங்க எதுக்கு பதுங்கி போகணும், நாங்களும் அட்டாக் பண்ணி நாங்க போலிங் போடுவோம். அதுதானே தெரிஞ்சு. அந்த பிரின்ஸ் யாதவ் அப்படின்றவர் ஒரு யாக்கர் போட்டாரு டிராவல் செட்டுக்கு. சோ செம்ம அட்டாக்கிங் போலிங்.